ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து பாக்குறீங்க. படமே பட்டாசா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்தாலும் மரணமா இருக்கு படம். மறக்காம வந்துருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. 2 மணி நேரம் நல்லா உட்கார வச்சு பார்க்குற மாதிரி நல்ல தரமான காமிக் அக்யூரேட்டான போஸ் எல்லாமே வந்து அப்படியே உட்கார வைக்க முடியும் ஆடியன்ஸை. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஒன்லி காமிக்ஸை விட்டு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து மேபி காமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் வந்திருக்கலாம். அதனால் புரியாமல் இருந்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு மூவி. ஸ்டோரியோட பேஸ் பண்ணி வருதா ஆக்ஷன்லாம்? ஸ்டோரி ஆக்சுவலாக வந்து அவரை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து எப்படி வந்து மியூட்டேட் ஆகிறாரு, ஆர்கானிக்காக மாறாரு அப்படின்றத பொறுத்து மாறுறது ஸ்டோரி. கிராஃபிக்ஸ்லாம் புரியல. சிஜி அதெல்லாம் இப்போ எப்பயும் போல் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. லவ் ரொமான்ஸ்லாம் இருக்காங்கல்ல? ஆக்சுவலாக இருந்துச்சு. ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி கொடுத்து ப்ராங்க் பண்ணிட்டாங்க எங்கள் எல்லாரையும். அதான் ட்விஸ்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி மாறுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு எண்டிங் இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு. ஸ்பைடர்மேனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் மாதிரி வந்து எடுத்துருக்காங்க ஃபிலிமை. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். எல்லோரும் வந்து பாருங்கள். போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து ஒரு தரமான ஒரு செய்கை இருக்குது. அவ்வளோதான். அவ்வளோதான். கேரக்டர் நல்லா இருக்குது. ஒரு நல்லா இருக்குது. சூப்பராக வந்து பார்க்கலாம். படம் லாக் அடிக்கல. நல்லா இழுத்தலாம் அடிக்கல. 2 மணி நேரம் நல்லா உட்கார வச்சு பார்க்குற மாதிரி நல்ல தரமான காமிக் அக்யூரேட்டான போஸ் எல்லாமே வந்து அப்படியே உட்கார வைக்க முடியும் ஆடியன்ஸை. போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு செம சர்ப்ரைஸ் இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல லீடு சீக்ரெட் வாட்ச் எல்லாம் கண்டிப்பா வந்து பாக்குறீங்க. படமே பட்டாசா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்தாலும் மரணமா இருக்கு படம். மறக்காம வந்துருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. படம் நல்லா இருந்தது. 2.5 hours படம் சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் இல்லை. நான் சொன்ன மாதிரி கம்மியாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் படம் ஸ்டோரி லைனில் சூப்பராக இருந்தது. கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அவ்வளோதான். ஆக்ஷனு லாஸ்ட் இதில் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இருந்தது. நல்லா தான் இருந்தது. ஆனால் படம் ஓவராலாக படம் நல்லா தான் இருந்தது. இதே கிராஃபிக்ஸ்லாம் கடைசியோட மேட்ச் ஆகுதா இல்லை கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. சூப்பராக தான் இருந்தது. கிராஃபிக்ஸ்லாம் கரெக்டாக தான் இருந்தது எல்லாம். ஆல்மோஸ்ட்டு காமெடி இருக்கா படத்தில்? ஆமாம், நடுநாட்டில் இருந்தது. நல்லா அந்த திடீர்னு சீரியஸாக வரும்போது திடீர்னு நல்லா இது வரும். அது மாதிரி லவ் ரொமான்ஸ் எல்லாம் இருக்குங்களா? அதான். ஆமாம், அந்த கொஞ்சம் வந்து ஆமாம், அந்த ஸ்பைடர்மேன் கூட அந்த இது எம்ஜே அந்த மாதிரி. அவ்வளோதான். ஹல்கோட கேரக்டர் தான் அப்பா மாசாக காமிச்சாங்க லாஸ்ட்டில். அதான் அந்த செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்தது படம். பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க. ஸ்டோரி பேஸ்டாக எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். பழைய ஸ்பைடர்மேனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கா? நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பழைய ஸ்பைடர்மேன் மூவி வந்து டாம் ஹாலண்டோட மூவி பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக் பேஸ்டாக இருக்கும். இந்த மூவியில் அந்த உண்மையான ஸ்பைடர்மேனோட ஸ்டார்டிங்கில் இந்த டோபி மேகர் ஸ்பைடர்மேனோட ஒரிஜினல் வந்து கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க படத்தில். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜாக்கி சானோட அந்த ஸ்டண்ட் டீம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபைனல் ஃபைட் வாஸ் ஸோ குட். அது அந்த சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த ரோல் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது என்னன்றது சொல்லாமலே முடிச்சிட்டாங்க. புது ஸ்பைடர்மேன் இருக்கான்ற மட்டும் சொன்னாங்க. எந்த ஸ்பேஸில் இருக்கா, எந்த யூனிவர்ஸில் இருக்கான்றதே காட்டல. அதுதான் ஒரு இதாக முடிச்சிட்டாங்க. மற்றபடி ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை எல்லாமே நல்லா இருக்குது. பழைய ஸ்பைடர்மேனுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லை பெஸ்ட்டாக இருக்கா? இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. பவர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவரை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன ப்ரோ? கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. நைஸ். சூப்பர். ரொம்ப சூப்பராக இருக்கு. பசங்களாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சொல்லுங்க. ஆக்ஷன்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. பழைய ஸ்பைடர்மேனுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா? அது வரைக்கும் பார்த்தீங்க இவன் தான் நல்லா தான் இருந்துச்சு. முன்னாடியோட இது ரொம்ப நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பார்க்கலாம். எப்படி இருந்தது? பழைய டிஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் டூம்ஸ்டேயோட ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சுண்ணா படம். தாராளமாக பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு? பழைய ஸ்பைடர்மேனுக்கு ஆக்ஷனில் டிஃப்ரெண்ட் இருக்கா? நல்லா இருந்துச்சு. ஜாக்கி சானோட ஸ்டண்ட்டு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம். ஸ்டோரி லைக் அதான் பீட்டை பார்க்கற வந்து எப்படி மாறுறான் அப்படின்றது தான் கதை. அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப கிரவுண்டடாக இருந்துச்சு. நான் நார்மலாக பார்க்குற மார்வல் படம் மாதிரி இல்லாமல் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். எப்படி இருக்கு மூவி? சூப்பராக இருந்தது படம்.
ஸ்பைடர்மேன் நல்லா இருந்தது ஆரி பிடிச்சிருந்ததா ஸ்பைடர்மேன் சொல்லு அங்க சொல்லு எஸ் நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சு சொல்லு நல்லா இருந்தது நல்லா இருந்தது படம் சூப்பராக இருந்துச்சு படம். பழைய ஸ்பைடர்மேன் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லை அவங்க தான் வந்து சீரியஸாக பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா இருந்தது நல்லா இருக்கு யா படம் லாக் அடிக்கல லாகலாம் இல்லை நல்லா இருக்குது நல்லா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களோட கேரக்டர் எப்படி இருந்தது ஹல்கோட கேரக்டர் ஹல்கோட கேரக்டர் எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இருக்கு